தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நான் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி சாம்பலை போட்டு ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் கர்த்தராகி ஆண்டவரை தேடி. இந்த லெந்து நாட்களில அடுத்த ஒரு முக்கியமாக நம்ம செய்ய போகிறோம். சாம்பலின் அனுபவத்துக்குள்ள வரப்போகிறோம். நம்ம தாழ்த்த போகிறோம். நாம் ஒன்றுமில்லை என்றதை ஆண்டவரத்துல அறிக்கையிட போகிறோம். நாம் மற்றவர்களிடத்துல ஒப்புரவாக போகிறோம். இரண்டாவது, உபவாசிக்க போகிறோம். ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து உபவாசிக்க போகிறோம். அதை எல்லாவற்றிலும் காட்டிலும் ஜபத்திலும் வேண்டுதலிலும் நாம் தரித்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு காரியத்துக்காக, அல்லது உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்காக, மேன்மைக்காக, அல்லது உங்கள் வாழ்க்கையில விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிற ஏதோ ஒரு காரியம் அது கூடாமல் போயிருக்கிறது. ஜெபியுங்கள். அந்த காரியத்துக்காக இந்த 40 நாட்கள் ஜெபியுங்கள். இந்த 40 நாட்கள் வேண்டுதல மண்டாட்டத்துல அமருங்கள். தேவனை நோக்கி சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த 40 நாட்கள் முடிந்தக்குள்ளாகவே ஆண்டவர் அந்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்திருப்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த நாட்கள் ஜபத்தின் நாட்கள்.